நடிகர் விஜய் ரசிகர்கள் அற்புதமான சில விஷயங்களை செஞ்சிடுறாங்க. அது பார்க்கும்போது ரொம்ப வருத்தமாக இருக்குது. இன்றைக்கி ஒரு விஷயத்த சொல்கிறேன், கேட்டுக்கோங்க. திட்டமிட்டு நீங்கள் பழி வாங்கப்படுறோம். இந்தியர்கள், குறிப்பாக இந்தியாவில் இப்போ பாப்கார்ன், ஸ்வீட் கார்ன் சொல்லி வருது பார்த்தியா, ஒரு மக்காச்சோளம். அது அமெரிக்காவிலேருந்து வெளிநாட்டிலேருந்து இப்போ இறக்குமதி செய்கிறான். அந்த ஸ்வீட் கார்னில் எல்லா விதமான நச்சு பொருளுங்குது, எல்லா விதமான விஷமுங்குது. அந்த விஷத்தை இப்போ இந்தியாவில் இறக்குமதி செய்யப்போம். அதை சாப்பிட்டீங்கன்னா நீ உன் மரபணுவே மாறும். ஏற்கனவே கொரோனா வந்துச்சுன்னு போட்டு பாதி மாற்றிட்டாங்க. அதை சாப்பிட்டீங்கன்னா மரபணுனே மாறும். அதை வெளிநாட்டில் யாரும் சாப்பிட்றதில்ல. அதில் மரபணு மாற்றப்படும். அதில் விஷம் இருக்கிறது. அதில் தேலோடைய விஷம், பாம்போடைய விஷம், பள்ளியோடைய விஷம், அத்தனை உயிரோட விஷத்தை எடுத்து ஒரு உரலை உருவாக்கி அதை செஞ்சுருக்கான். அதை இந்தியாவுக்கு இறக்குமதி செய்கிறான், கையெழுத்து போட்டான். உங்களுக்கு அறிவு இருந்தால், உங்களுக்கு ஞானம் இருந்தால் அதை பற்றி பேசுங்க. உன் பிள்ளைங்களுக்காக தான் சேர்ந்து சீமான் பேசிகிட்டு இருக்கான். உங்களுக்காக தான் நாங்கள் பேசிக்கிட்டு இருக்கோம். உங்கள் பிள்ளைங்க நீங்கள் வாழ போகிற வாழ்க்கைக்காக தான் பேசிக்கிட்டு இருக்கோம். ஆனால் இது தெரியாமல் சீமானை இழிவுபடுத்துறது, அரசியல்ன்ற பேரில் அசிங்கப்படுத்துறது, எவ்வளோ பெண்களை வச்சு கொச்சப்படுத்துறது, இதுதான் அரசியல். அதான் சொல்கிறது, அரசியல் நாகரிகம் இல்லாதவர்கள் நீங்கன்னு. தயவு செஞ்சு உங்கள் வம்சாவளிக்கும் சேர்த்தி போராடிட்டு இருக்கான் சீமான். அது ஸ்வீட்கார்னை பற்றி மட்டும் பேசுங்க. அதை மட்டும் இந்தியாவுக்குள்ளே இறக்குமதி ஆகி நம்ம மக்கள் சாப்பிட ஆரம்பித்தா அவனுடைய மரபணுவே முடிஞ்சு போயிடும். கேன்சரில் உலகத்திலே முதல் இடத்துல நம்ம தான் இருப்போம். கர்ப்பமே பெண்களுக்கு புற்றுநோயாக மாறிடும். அவ்வளோ பிரச்சனை இருக்குது அந்த நாட்டில். நீ சாப்பிட்ற சாப்பாடு, குடிக்கிற தண்ணி, நீ வாழ்கிற வாழ்க்கை, எல்லாத்துலேயும் பிரச்சனை இருக்குது. எல்லாத்தையும் மாத்திரம்னு சீமான் தம்பிங்க நாங்கள் போராடுறோம். ஆனால் நீங்கள் சீமானும் நாங்களும் போராடுறோம். ஆனால் நீங்கள் எங்களை இழிவுபடுத்துறீங்க, கேவலப்படுத்துறீங்க, பெண்களை இழிவுபடுத்துறீங்க. இதுதான் தகுதி தராதங்களாக நடந்துக்கிறீங்க. முதல் விஜய் யாருன்னு போய் பாருங்கள். இலங்கையில் நடந்தது அதிவிரைவில் உங்களுக்கு நடக்கும். உலகத்தில் தயாரிக்கப்படுகிற அத்தனை விஷயங்களும் உங்களுக்கு தான் உணவாக தரப்படுது. நீங்கள் எலி பொறி மாதிரி இருக்கிறீங்க. உங்களை வச்சு டெஸ்ட் பண்ணுகிறான். தயவு செய்து நீங்களும் மனிதராக மாறுங்க.